உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். டிராமால எல்லாம் நடிச்சது உண்டா? ஓ, எங்க ஸ்கூல்லயா? ஸ்கூல் டேஸ்ல நடிச்சிருக்கேன். உங்களோட ஸ்கூல் பருவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காலேஜுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், இப்ப நான் ராஜன் ஆயிடுவேன், எல்லாம் செந்தில் குணா ஆயிடுவானுங்க, எல்லாம் பின்னாடி உன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஒத்துக்கிறேன். அந்த ஒரு ஜூனியர் குட்டி கொஞ்சம் கூட்டத்தை வச்சு நீ ரவுடிசம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒரு வெள்ளை சொக்கா வாங்கி கொடுத்து பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு போய் கேட்டரிங் சர்வீஸ் பார்க்கலாம். நான் போயிட்டு எச்ஆடிகளை கல்ச்சரலுக்கு போய் நின்னோன்னு அவனை நம்பிலாம் தர முடியாதுன்னா டப்புல போட்டு சும்மா கல்ச்சரல் வந்து போட்டு அவனால மயிரை விட சொல்லிட்டு எல்லாம் வந்து போவாங்க. ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? என்ன நான் இப்போ ஒரு பையன் போயிட்டாங்க சும்மா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் கூட நம்ம டிராவல் பண்ண போறது இல்ல. ஆனா அந்த செகண்ட் வந்து அந்த பையன் என்ன பார்க்க வைக்கிறது நான் எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். ப்ரப்போஸ் பண்ண வந்து அச்சோ அப்படி சொல்லி அவனை விட்டுருவேன். இதுக்கு பேர் தான் சூட்டு கொடுப்பு. எல்லாரும் கூட கேம் விளையாடலாம். யார் வந்து ரொம்ப பிடிச்சி அவங்களை கண்டினியூ பண்ணலாம். முடியாத சந்தானம் ஜஸ்ட் ப்ளே மேம், ஓகேங்களா? அது ப்ளே, இது கேம். என்ன ப்ளே அது? அந்த பொண்ணு கொஞ்சம் லூசா சொல்ல வேணாமையா? இது நல்ல கேமல்ல இருக்கு, இது நல்ல கேமல்ல இருக்கு. உன் பேண்ட் ஷர்ட் கட்டிட்டு அவ சேலை வாங்கி கட்டிக்கடா. இன்னைக்கு ஒருத்தர் என்ன கொலை பண்ண வந்துட்டான். ஆனா அவனை நான் அடிக்கவே இல்லை. அவன் ஒரு கத்தி மாதிரி ஒரு கம்பி எடுத்துட்டு குத்த வரான் போதையில. இவனுங்க உருட்டு இருக்குது பாத்தீங்களா? எனக்கு என்ன தோணும் தெரியுமா? சொல்லு. அப்ப கூட வந்து பார்த்தா தற்காப்புக்கு கூட நான் ஒரு கீழே இருக்கிற ஒரு குச்சி கூட எடுக்கல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து நான் தற்காப்புக்கு எடுத்தா கூட அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குவானுங்க. வேற யாராவது ஒருத்தர் என்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீங்க கலாய்க்க சொல்லி என்னை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க, ஏன் இப்படி பண்ற? கேட்டா அவன் சாதாரண ஆளு, அவன் கம்பி எடுத்து வந்து குத்தலாம். ஆனா நீ உன்னை எத்தனை பேர் 47 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, நீ செய்யலாமா? அது அவன் குத்துவாங்களாமே தவிர இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் நான் மட்டும் என் மைண்ட் இஸ் பின் பாயிண்டிங் மீ எவ்ரி டைம். நான் என்ன தப்பு பண்றேன்? 5 6 7 8 என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இப்போ உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. லைஃப்ல இருந்து இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் பாயா பிறந்திருக்காமோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட், ஜஸ்ட் 1 செகண்ட். நோ 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 நோ. என்னடா இது வாழ்க்கை நினைச்சியா? கஷ்டம்டா. ஏன் பையனா பிறக்கணும் அப்படினா வீட்ல நான் கேர்ள் எங்க போறீங்க, எப்ப வரீங்க, யார் கூட போறீங்க, எப்ப டைம் ஆகும்? இது பாய்ஸ்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்க 9 o'clock வந்தா கூட எதுவும் தெரியாது. இது கேர்ள்ஸ்னா உங்க வீட்ல சும்மா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்ல இருந்து பாத்து சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இருக்க சொல்லலடா, வீட்ல இருடான்னு சொன்னனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பொண்ணு இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால பாய்ஸ் வந்து பிரச்சனை இல்ல. அடச்சி நிறுத்துங்க. நீ பையனா பிறந்ததால பிரச்சனை தான், நீ பொண்ணா பிறந்ததால பிரச்சனை தான். இங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான். ஈவென்ட்டுக்கு போறோம், ஒரு பிடிஎஸ் ஈவென்ட்டுக்கு நம்ம வந்து கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இதுக்கு கெஸ்டா போறேன். இந்த கடையில தான் புது செருப்பு, காஸ்ட்லியான செருப்பு வாங்கிட்டு போய் ஒருத்தனை அந்த செருப்பாலேயே அடிக்கணும். நாடு எங்க சார் போய்கிட்டு இருக்குது? எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியாது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்ங்கிற மாதிரி. உன்னை இப்ப நான் பலாறு நிறையவன் மூடின வாங்கிக்கணும். ஏய், நான் செத்துறேன்டா. போப்பா, என் படத்தை தாண்டி போ. ஏய், நீ அடி செல்லும். மூன்று ஆண்டுகளில் 2 முறை சூட்சம ரூபத்தில் ஏலியன் பேசியிருக்காங்க. அவங்களுடைய அனுமதி பெற்று மட்டுமே தான் நம்மளுடைய ஆலயம் வந்து கட்டுறோம். 3 தான் என்னோட பெரிய இதுவே ஆம்பிஷன். அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுடைய சொந்த வெறுப்புக்காக, தேவைக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கோயில் கட்டல. எல்லா விஷயமே அகத்தியர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை தான் நாங்க இப்ப வந்து கோயிலா கட்டிட்டோம். காதல் வாசலின் போட்டு வர மறந்துட்டேன். அதனாலதான் இவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ரஃபா இறங்குது. பரவாயில்ல. என்ன பண்ற? செஸ் விளையாடுறா. ஓ, உங்களுக்கு விளையாட தெரியுமா? விளையாட தெரியும், இருந்தாலும் விளையாட மாட்டேன். ஏன்டா? உன்னை தொட்ட இந்த கையால வேற எந்த ராணியும் தொட மாட்டேன். இதுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன்.
உனக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் வயசு எதுக்கு? அப்படியே விட்டு. ஒத்த நொடியிலதான் எனக்கு கலங்கிருச்சே. ஏனுங்க மாமோய் இன்னொன்றீங்க என்னப்பா பண்ற? புள்ள வைக்கப்படுறியா? சரி 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 சரி. இந்த காசு பணம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன வீடு இருந்தாலும் நமக்குன்னு இருந்தா போதும். சரிங்களா? செமைங்க. பொண்ணு நல்லா இருக்கு. ஏனுங்க மாமோய் இன்னொன்றீங்க ஓ ர மா போ ட த இ லி. கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்றான். ரீசார்ஜ் பண்ணி அங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலான்னு வரான். வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தா உங்களுக்கு என்ன தோணும் நினைச்சு பாருங்க. ஒரு 15 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு. நீ இருக்கிறிய ஒல கொட்டாயா. இந்த பாட்டு எப்படி சார் வெறுக்க வைக்க முடியும்? முடியுமே. ஒருத்தர் ரீக்ரியேஷன் பண்றேன்னு கிளம்புவான். மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. ரீல்ஸ் முடிஞ்சோன்னா அந்த பொண்ணை வீட்டுல விட்டாயா? மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா. ஐயோ பஞ்சு மிட்டாயா. என்னத்தான் நினைச்சுக்கிறீங்க? ஒரு அளவுக்கு தான் லிமிட். ரொம்ப ஓவர்லோடா போயின்னு இருக்கிறீங்க. பாவத்தை வாரி கொட்டிக்காதீங்க என் பாவத்தை. வா இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா வா. வர முடியலங்க, எங்களால வர முடியலங்க. தயவு செய்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. Sir, can you see this? Goosebumps sir, இங்க பாருங்க. பாருங்க. காத்து ஓரத்திலே ஏண்டா காத்துன்றதா எல்லா பக்கமும் தான்டா அடிக்கும். அது காத்து வச்சு பாட்டு எழுதுறாங்க. காத்து துண்டு. நானே கடுப்புல இருக்கேன். இப்படி அழகா வந்து பக்கத்துல நின்றுட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு கிசு கிசுன்னு அடிச்சிட போறேன். ஓடி போயிட்டு இன்னும் எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? யாங்க மண் சட்டியில பழைய சோறு கொஞ்சம் தயிரை ஊத்தி அது கூட கருவாட்டு தூக்கு கொஞ்சம் சிக்கன் கறி அப்படியே வறுத்து மீன் அப்படியே வெங்காயம் ஒரு மிளகாய் சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா அண்ணே மட்டக்கி அடிச்சோம்னா முதுகெலும்பெல்லாம் வாயில வரும். எம்புட்டு சாப்பாடு வந்தாலும் இந்த சாப்பாட்டுக்கு நிகரே இல்லைங்க. சுடு தண்ணியில சூப்பாலிச கலந்து பிரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏன் இப்ப மூஞ்ச பார்க்க மாட்டேற? பாரு நரேஷ், மூஞ்ச பாரு நரேஷ். ஒரு பெண்ணை அவங்களோட அழகா ரசிக்க 1000 வார்த்தை. அழகா ரசிக்க தானே நீங்க சொல்றீங்க. அழகா ரசிங்கன்னா அழகு எங்க வைக்கிறீங்க? முகத்துல வைக்கிறீங்களா?